श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. இது பர்யந்தம் கேவலான்வயி அப்படின்னு ஒரு ஹேத்து உண்டு. வாதீந்திர பட்டர் சொன்னதெல்லாம் தவறு. அதனால கேவலான்வயி ஹேத்துவை அங்கீகரிச்சாகணும் அப்படின்னு சாதிச்சு முடிச்சுட்டேன். அதுக்கு மேல இப்போ கேவல வத்திரேக்கி அப்படின்னு ஒண்ணு அவ சொல்றான் நையாய்க்கால். அந்த கேவல வத்திரேக்கின்றது ஒண்ணு கிடையாது, அதை ஒத்துக்கவே முடியாது அப்படின்னுட்டு சுவாமி கண்டனம் பண்ண போறேன். இது ஏற்கனவே சொல்லிருக்கோம். கேவல வத்திரேக்கி, கேவல அன்னைய வத்திரேக்கி எல்லாம் சொல்லிருக்கோம். இதுல கேவல வத்திரேக்கி அப்படின்றது அவ சொல்றது ரெண்டு விதமா காமிக்கலாம், ரெண்டு விதமா அது சொல்லலாம். அவசியம் தேவை அப்படின்னு ரெண்டு விதமா சொல்லலாம்னு சொல்ற. ஒன்னும் பரிசேஷ அனுமானம் அப்படின்னு பேரு. இன்னொன்னு ஒரு வஸ்துவனுடைய லட்சணத்தை வச்சுட்டு இன்னொன்னு இது இல்லை, இன்னொன்னை நூனத்தை காட்டிலும் இது வேறுபட்டது அப்படின்னு சொல்றது. இதுல முதல் பரிசேஷ அனுமானம் அப்படின்றத இங்க கண்டனம் பண்ண போறேன். அது வராது அப்படின்னு விமர்சனம் பண்ண போறேன். இது கௌதமர் என்ன சொன்ன, திருவிதம் அனுமானம் பூர்வவது சேஷவது சாமானியதோ திருஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார். இதுல சேஷவத்து அப்படின்னா பரிசேஷம் அர்த்தம். பரிசேஷம்னா நீதி இருக்கிறதுன்னு அர்த்தம். நீதி இருக்கிறத கொண்டு இதை சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். அது என்ன அர்த்தம்னா, ஒண்ணு பிரசக்தமாகிறது, அது பிரதிஷேதிக்கப்படுறது. ஒண்ணு பிரசக்தமாகுது, அதாவது இது வரலாமோ அப்படின்னு வரைச்சே அப்போ பிரதிஷேதிக்கப்படுறது, அது வரக்கூடாது அப்படின்னு. இன்னொன்னு இடத்துல வராததுனால அந்த ஒரு இடத்துல வந்தது, இங்க இதை சொல்லலாமா, இங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னாக்கா இன்னொரு இடத்துல அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்ல முடியாது. அதனால அங்க ஞானம் இருக்கட்டமே அப்படின்னு சொல்றது. சஜ பிரசக்த பிரதிஷேதே அந்யத்ர அப்பிரசங்கா சிஷ்யமானே சம்பிரத்யயா அப்படின்னு பாஷ்யம், நியாய பாஷ்யம் ஆசிரியர் சொல்றது இது. அதாவது ஒரு விஷயம் சாதிக்க பார்த்தோம், சாதிக்க பார்க்கச்சு இதுல இது வராதே அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னோம், இதுல வராது, இன்னொரு இடத்துல தோஷம் வராம இருக்கு, அங்க சேர்ந்து இருக்கு, அங்க மீதி அங்க இருக்கு, பரிசேஷம் அங்க இருக்கு தோஷம் இல்லாம, அதனால அங்க ஞானம் வந்துடும் அப்படின்னு ஒருத்தன் சாதிச்சான்னாக்கா இதுக்கு பேரு பரிசேஷானுமானம்னு பேரு. அதுக்கு உதாரணம் அவ சொல்ற. எப்படி சொல்றான்னாக்கா, சப்தம் நம்ம கேட்கிறமே சப்தம், அது காதால கேட்கணும். காதால கேட்கறதுனால அது ஒரு குணம். இப்போ கண்ணால இது கருப்பா இருக்கு, இது சிவப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்கு ரூபம் அப்படின்னு பேர். ரூபம்ங்கிற குணம் அது கண்ணால பார்த்துட்டு. அந்த மாதிரி நாக்கால சுவைக்கணும். சுவைக்கிற சமயத்துல அந்த சுவை அப்படிங்கிறது பாருங்க ரசம் அப்படின்னு பேர் இருக்கு. அது ஒரு குணமா போயிடுறது. ஒவ்வொன்றும் இத மாதிரி கண்ணால பார்க்கறது, அது மாதிரி நாக்கால சுவைக்கிறது, மூக்கால முகர்றது, தோளால தொடு உணர்ச்சி, இதெல்லாம் குணங்கள். அதே மாதிரி காதால ஒரு சப்தத்தை கேட்கிறோம். காதால ஒரு சப்தத்தை கேட்டோம்னாக்க அது சுரோத்திரேந்திரியம். சுரோத்திரேந்திரியத்தினால கேட்கப்படுவதால், அறியப்படுவதால் அது ஒரு குணம்தான். அந்த குணம்ன்றது எதை ஆசிரியிருக்கும்? திரவியத்தை தான் ஆசிரியிருக்கும். திரவியத்தை தான் ஆசிரியிருக்கும். இப்ப திரவியத்தை ஆசிரியிருக்கும்னு சொன்னாக்க எந்த திரவியத்தை ஆசிரியிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். திரவியத்தை ஆசிரியிருக்கும்னு சொல்ற நீ, அது எந்த திரவியத்தை ஆசிரியிருக்கும் அப்படின்னு கேள்வி வரும். அப்போ பிருத்திவியை ஆசிரியிக்குமா? சப்தம் பிருத்திவியை ஆசிரியிக்காது. ஏன்னா பிருத்திவியில சப்தம் இருக்காது.
பூமியில சப்தம் இருக்காது. சரி, ஜலத்துல இருக்குமா, ஜலத்துல சுவைதான், ரசம். பிருத்திவியில வாசனை தான், தேஜஸ்ல ரூபந்தான், அது மாதிரி வாயுவில ஸ்பர்சம் தான். அதனால இப்ப 8 திரவியங்கள் சொல்றோம், 9 திரவியங்கள். பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம், மனசு, சுகம், இந்திரியம், இதெல்லாம் சொல்றாங்க. ஆத்மா இதெல்லாம் சொல்றாங்க. இந்த ஆகாசத்தோட்டு மீதி 8ல வருமா இது அப்படின்னா வராது. ஏன்னா ஆத்மாவில சப்தம் கிடையாது, மனதுல சப்தம் கிடையாது, இந்திரியங்கள்ல சப்தம் கிடையாது. அப்போ எதுதான் வரும் அப்படின்னா பிருத்திவியங்களான 4 பூதத்திலையும் வராது, ஆத்மாவிலையும் சப்தம் கிடையாது, மனசு இந்திரியம் அதுலயும் கிடையாது. வேற எதுல இருக்கும்னா பரிசேஷா மீதி இருக்கிறதுனால ஆகாசத்துலதான் அப்படின்னு அனுமானம் பண்றோம். இப்ப ஆகாசத்தை இப்படி சாதிக்கிறார். சப்தமானது குணம். அந்த சப்தம் எதை ஆசிரிச்சிருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா பிருத்திவி முதலான 8 திரவியங்களை ஆசிரிக்காததாகவும் ஆசிரிக்காததும் இருக்கணும். அத மாதிரி அந்த ஏதோ ஒரு திரவியத்தை ஆசிரிச்சு 9 திரவியங்கள் இருக்கு, அதுல 8 திரவியங்கள்ல ஆசிரிச்சு இருக்காது, 8 திரவியங்களை ஆசிரிச்சு இருக்காது. அப்ப 8 திரவியங்களை ஆசிரிக்காதுன்னாக்க மீதி ஒரே ஒரு திரவியம், அந்த திரவியத்தை தான் ஆசிரிச்சு இருக்கும். அந்த திரவியம் எது அப்படின்னு கேட்டாக்க அது ஆகாசம் அப்படின்னு சிந்திக்கிறது. இப்போ அனுமானம் சொன்னா இப்ப புரியும் உங்களுக்கு. சப்தா பிருத்திவியாதி அஷ்டத்ரவ்ய அதிரிக்த திரவியாஸ்கிருதா. சப்தமானது பிருத்திவி முதலான 8 திரவியங்களை காட்டிலும் வேறுபட்ட ஒரு திரவியத்தை ஆசிரித்து இருக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா பிருத்திவியாதி பிருத்திவியாதி அஷ்டத்ரவிய அனாசிரிதத்வே சதி திரவியாசிரிதா. பிருத்திவி முதலான 8 திரவியங்களை ஆசிரிக்காததுனாலேயும் ஆனால் திரவியத்தை ஆசிரிச்சு இருக்கிறதுனாலையும், திரவியத்தை தான் ஆசிரிச்சிருக்கோம், ஆனா பிருத்திவிய முதலான 8 திரவியங்களை இதை ஆசிரிக்காது. பிருத்திவி முதலான 8 திரவியங்களை ஆசிரிக்காது, ஆகாசத்தை வந்துதான் ஆசிரிக்கணும், ஏதோ ஒரு திரவியத்தை ஆசிரிக்கணும். அது பண்ண பரிசேஷா 9 திரவியத்துல 8 வராதுன்னு சொல்லிட்டாக்க மீதி இருக்கிறது என்னது, ஆகாசங்கிற திரவியம்தான். அந்த திரவியத்தை தான் ஆசிரிச்சு இருக்கும் அப்படின்னுட்டு 9வது இத சொல்லணும். ஆகாசம்ன்றது, ஆகாசங்கிற திரவியத்தை இந்த சப்தமானது ஆசிரிச்சு இருக்கும் அப்படின்னு முடியும். இப்போ ஏன் அப்படின்னாக்கா இந்த ஸ்ரோத்திர கிராட்சியமா இருக்கிறதுனால சப்தம், அந்த சப்தமானது ஆகாசத்தினுடைய விசேஷ குணம். நாம கூட அப்படிதான் வச்சுக்கோம், ஆகாசத்துக்கு இது குணம், விசேஷ குணமா தான் இருக்கு. இதை நையாயிக்கால் சொல்ற. அதனால இது பிருத்திவி முதலானவைகளை ஆசிரிச்சு இருக்காது, ஆகாசத்தை மட்டும்தான் ஆசிரிச்சு இருக்கும் அப்படின்னு வைசேஷிகாலம் சொல்லிருக்க, நாமளும் சொல்லிருக்கோம். அதனால இப்போ இதுவரையும் புரிஞ்சுக்குவோம். சப்தமானது ஒரு திரவியத்தை ஆசிரிச்சு இருக்கும். அதுவும் எப்படி, பிருத்திவி முதலான 8 திரவியங்களை காட்டிலும் வேறுபட்ட ஒரு திரவியத்தை ஆசிரிச்சு இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அந்த 8 திரவியங்களை ஆசிரிக்காமலும் திரவியத்தையே ஆசிரிச்சு இருக்கிறதுனாலையும் அப்படின்னு ஹேது இந்த மாதிரி ஒரு அனுமான பிரயோகம் பண்ணிட்டாங்க. இதுக்கு வியாப்தி சொல்லணும். வியாப்தி பர்வதோ வன்னிமான் தூமா சொன்னா எத்திர தூமஹ தத்திர வன்னிஹி அப்படின்னு சொல்லணும். எத்திர வன்னிய பாவகா தத்திர தூமா பாவகா அப்படின்னு சொல்றோம். எத்திர வன்னிய பாவகா தத்திர தூமா பாவகா அங்க வெதிரேக வியாப்தி. எத்திர தூமஹ தத்திர வன்னிஹி அன்வய வியாப்தி சொல்லிட்டோம். அது மாதிரி அன்வய ஹேதுங்கிறதையும் நாம ஒத்துக்கிறோம். ஆனால்
இது ஒன்று இல்ல. கேவல வெதிரேகி மாத்திரம் நம்ம ஒத்துக்க போறது இல்ல. இவன் அந்த கேவல வெதிரேகி இங்க ஒன்றுன்னு சொல்ற. இத நீ எப்படி சொல்லணும்? எத்திர தூமகா தத்திர வன்னிகின்னு சொன்னையோ, எங்க புகையோ அங்க நெருப்புன்னு. அந்த மாதிரி எங்கு பிருதிவி முதலானவற்றை அனாசிரிதம் ஆசிரியிக்காமலும் திரவியத்தை ஆசிரியச்சு இருக்குமோ அங்கு பிருதிவி முதலானவற்றை காட்டிலும் வேறுபட்ட திரவியத்தை ஆசிரியச்சு இருக்கும் அப்படின்னு வியாப்தி சொல்லணும். அண்மைய வியாப்தி எங்கு பிருதிவி முதலான திரவியங்களை ஆசிரியிக்காமலும் திரவியத்தை மட்டும் ஆசிரியிச்சு இருக்கும் அப்படின்னுட்டு சொன்னாக்கா எங்க அப்படி இருக்குமோ அங்கு இந்த மாதிரி பிருதிவியாதி அதிரிக்தமான திரவியாசிரிதத்துவம் அப்படின்னு அண்மைய வியாப்தியா சொல்ல பார்க்கணும். அண்மைய வியாப்தி சொன்னாக்க அதுக்கு உதாரணம் காமிக்கணும். அந்த மாதிரி உதாரணம் இங்க எதுவும் கிடையாது. உதாரணமே சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஏன்னா எத்திர தூமகா தத்திர வன்னிகின்னு சொல்லச்ச எதா மகானசம் அப்படின்னு சொல்லிடும். எத்திர தூமகா தத்திர வன்னிகின்றச்ச எதா மகானசம்னு சொல்ல முடியும் அண்மைய வியாப்தி. ஆனா இங்க அந்த மாதிரி வியாப்தி சொல்ல முடியாது. அண்மைய வியாப்தி எங்கு பிருதிவி முதலான திரவியங்களை ஆசிரியிக்காமலும் ஒரு திரவியத்தை ஆசிரியிச்சு இருக்குமோ அங்கு பிருதிவி முதலான திரவியாசிரிதத்துவம் இல்ல. பிருதிவி முதலான திரவியத்தை காட்டிலும் வேறுபட்ட திரவியத்தை ஆசிரியித்து இருக்கும் அப்படின்னு ஒரு வியாப்தி சொல்லணும். அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு காமி ஒரு அண்மைய வியாப்தியா காமிக்க முடியாததுனால, அண்மைய வியாப்தியை காமிக்க முடியாததுனால ஏன்னா உதாரணம் இல்ல. உதாரணம் சொல்லிதான் இதை காமிக்கணும். அனுமானம் சொன்னாலே உதாரணம் சொல்லிதான் காமிக்கணும். அதனால என்ன பண்ணணும்னாக்க வெதிரேக வியாப்தி எதிர்மறையா போடுங்க. எதிர்மறையா போட்டா என்ன அர்த்தம்? எங்கு பிருதிவி முதலானவை காட்டிலும் வேறுபட்ட திரவியாசிரிதத்துவம் இல்லையோ அங்கு பிருதிவி முதலானவற்றை ஆசிரியிக்காமலும் திரவியாசிரிதத்துவம் இருக்காது அப்படின்னுட்டு சொல்லணும். எங்க என்ன ரூபத்துலன்னு சொல்லணும். இப்ப ரூபத்துல எப்படி இருக்கு அப்படின்னாக்கா பிருதிவி முதலான திரவியம், பிருதிவி முதலான திரவியங்கள் அதை காட்டிலும் வேறுபட்ட திரவியாசிரிதத்துவம் இல்லை. ரூபம் பிருதிவியே ஆசிரிச்சிருக்கோம், ரசம் ஜலத்தையே ஆசிரிச்சிருக்கோம், அதை காட்டிலும் வேறுபட்டதை ஆசிரியிக்கல. இது பிருதிவிக்கு ரூபம், ஜலத்துக்கு ரசம், தேஜஸுக்கு ரூபம், வாயுவுக்கு ஸ்பரிசம் அப்படின்னு 4 குணத்தை சொல்லிடணும். இது எங்க ஆசிரிக்கும்? பிருதிவியாதி அதிரிக்தமான திரவியாசிரிதத்துவம் இங்க கிடையாது. வேறுபட்ட இதுல எதுவே கிடையாது. அப்போ அந்த மாதிரி நீ அங்க இல்லைன்னு சொன்னியானாக்கா அங்க பிருதிவி முதலானவற்றை ஆசிரிக்காமலும் திரவியத்தை ஆசிரித்திருப்பது அப்படிங்கிறது வராது. அதாவது எத்திர வன்னியம் நாஸ்தி தத்திர தோமோபி நாஸ்தி அப்படின்னு சொல்ற மாதிரி எங்கு பிருதிவி முதலான திரவியங்களை காட்டிலும் திரவியங்களை ஆசிரித்து அதை காட்டிலும் பிருதிவி முதலானவற்றை காட்டிலும் வேறுபட்ட திரவியங்களை ஆசிரிப்பது இல்லையோ அங்கு பிருதிவி முதலானவற்றை ஆசிரியிக்காமலும் திரவியாசிரமாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லணும். அது ரூபத்துல வரும். ஏன்னா ரூபம் ஆகாசத்துல இருக்காது. ஏன்னா நம்ம ஆகாசத்தை பாக்குறோமே, அதுக்கு ரூபம் இல்லை. அவ பட்சத்துல நையாயிக்கா பட்சத்துல, நம்ம பட்சத்துல ரூபம் உண்டுன்னு நம்ம சொல்லிருக்கோம். நீளம் அதெல்லாம் அத்திரவிய ஜலத்திரவிய தளத்துல அது சொல்லியிருக்கோம். அதனால அங்க நமக்கு உண்டு, அவா சித்தாந்தத்துல இல்லை, நையாயிக்கா சித்தாந்தத்துல. அதனால ரூபம் முதலானவைகள் குணங்கள், அந்த குணங்கள் பிருதிவி முதலான
திரவியத்தை தான் ஆசிரியச்சிருக்கு. பிருத்திவி முதலானவற்றை காட்டிலும் வேறுபட்ட திரவியத்தை ஆசிரியக்கவே இல்லை. அதனால இந்த இடத்துல வெதிரேக வியாப்தி எத்தனை வன்னியம் நாஸ்தி தத்துவம் ஓப்பி நஸ்தியாத் அப்படின்னு சொன்ன இல்லையோ, அந்த மாதிரி இங்கேயும் அப்படின்னு சொல்லணும். அத வந்து சுவாமி புத்திமூலம் சுவாமி அழகா சாதிக்கிறார். எங்கு ரூபம் முதலானவற்றில் திரவியத்தை ஆசிரியத்திருக்கிறது என்றது இருக்கு, திரவியத்தை ஆசிரியத்திருக்கிறது என்று அங்க இருக்குது. ஆனால் பிருத்திவி முதலானவற்றை ஆசிரியக்கிறது தான் இருக்குது அங்க. ரூபம் பிருத்திவி ஆசிரியிருக்கும், ரூபங்கிற குணம். ரசங்கிற குணம் ஜலத்தை ஆசிரியிருக்கும். இதை காட்டிலும் வேறுபட்ட ஒரு திரவியம் ஆகாசம் அதை ஆசிரியிச்சு இருக்காது அப்படின்னு தெரியுது. அதனால பிருத்திவியாதி அனாசிரிதத்துவன்றது கிடையாது, பிருத்திவியாதி ஆசிரிதத்துவம் தான் இருக்கு. அதனால இப்போ விதிரேக வியாப்தி எப்படி சொன்ன எதிர்மறையா, எங்கு எங்கு பிருத்திவி முதலானவற்றை காட்டிலும் வேறுபட்ட திரவியத்தை ஆசிரியப்பது என்பது இல்லையோ, அங்கு அங்கெல்லாம் பிருத்திவியாதி அனாசிரிதத்துவே சதி, பிருத்திவி முதலானவற்றை ஆசிரியிக்காமலும் திரவியாசிரிதத்துவம் ஒரு திரவியத்தை ஒண்டி ஆசிரிச்சிருக்கோம் அப்படின்றது கிடையாது. அது சப்தத்துக்கு ஒண்டி உண்டு, ஆனா சப்தத்துக்கு அது மாதிரி உண்டு. சப்தமானது பிருத்திவியை ஆசிரியிக்காது, மீறி 8 திரவியங்களையும் ஆசிரியிக்காது, ஒரே ஒரு திரவியத்தை ஆசிரியிக்கும். அது எதுன்னா பரிசேஷம், அனுமானம். அந்த அனுமானத்தை தான் அது ஆசிரியிச்சு இருப்பான், அந்த ஆகாசத்தை தான் ஆசிரியிச்சு இருக்கும். அதனால இந்த பரிசேஷானுமானம் அப்படின்னு சொல்றாப்பா நையாயிக்க. இத வந்து கேவல வெதிரேகி அப்படின்னு சொல்றான். இவன் குழப்பற மாதிரி இருக்கும், 2 வாட்டி கேட்டாக்க சரியா போயிடுது. அதனால இத மாதிரி அவளுடைய கேவல வெதிரேகி அப்படிங்கிற ஒரு ஹேத்துவை அவ ஒத்துருக்கா. அதை இப்ப கண்டிக்கிறார் சுவாமி. அது கிடையாது, அந்த மாதிரி வராது, இது சம்பவிக்காது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு பட்சத்திலேயோ ஒரு சபக்ஷத்திலேயோ இது வந்து சாத்தியமாக இங்க இல்லவே இல்லை. பட்சம்னா என்ன சொன்னோம், எந்த இடத்துல நம்ம சாதிக்க பார்க்கிறோமோ, இப்ப சப்தத்தை சாதிச்சுட்டு இருக்கோம். சப்தமானது திரவியத்தை ஆசிரியிச்சிருக்கும், ஆகாசங்கிற திரவியத்தை ஆசிரியிச்சிருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அதற்கு இப்ப சப்தங்கிறது பட்சமா போயிடுச்சு. அதற்கு சபக்ஷம் ஒண்ணு காமிக்கணும். நான் மலையில நெருப்ப சாதிக்கிறேன்னா அதுக்கு சபக்ஷம் எதுன்னா மடப்பள்ளி மகாநசத்தை சொல்ல போறேன். அத மாதிரி இங்கேயும் நீ வந்து சொல்லணும், பட்சம் எது சபக்ஷம் எதுன்னு சொல்லு. அது பிரமாண சித்தம் இல்லையே. அது நீ பட்சத்துல சித்திச்சுடுத்துன்னு சொன்னீங்கன்னாக்கா அப்போ அனுமானமே வேண்டியதில்லை. பட்சத்துல சித்திச்சுடுத்து நான் ஏற்கனவே பட்சத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு அனுமானம், அதான் நேரம் தெரிஞ்சு விடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சபக்ஷத்துல இருக்குன்னு சொன்னாக்கா அன்வய வியாப்தி வந்துடும், கேவல வியாப்திங்கிறது வராது. ஏன்னா சபக்ஷத்துலதான் இருக்குதே. சபக்ஷத்துல இருந்துச்சுன்னா அன்வய வியாப்தி. யதா மகானுசம் சொன்னோம், எத்தனை சோமகா தத்தர வன்னி யதா மகானுசம். இது வந்து அன்வய வியாப்தி. அன்வய வியாப்தியா போயிட்டதுனால இது கேவல விதிரேகியா வராது. அத மாதிரி உனக்கு காமிக்கணும். அந்த மாதிரி இங்க காமிக்கவே முடியாது. காமிக்க முடியாத விஷயத்துல நீ எப்படி இதை சொல்லுவ? அதனால தெரியவே தெரியாத விஷயத்துல இன்னொரு விஷயம் சொல்ற. இப்போ 9 திரவியங்கள் நீ சொன்ன, 9 திரவியங்கள் யாருக்கு தெரியும்? 8 திரவியங்கள் தெரியும், 9 திரவியங்கள் தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்துல வியாப்தி எனக்கு வருது, வியாப்தி நிச்சயம் வருது அப்படின்னு நீ சொல்றது கொஞ்சமாவது யோசிக்கிறவன் பேசுவான். அது ஏன்னா நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்த போய் எப்படி நாம வந்து தெரிஞ்சுதான் சொல்ல முடியும்? தெரிஞ்சுதான் சொல்லிடுத்தோம் நினைச்சுக்கோங்க. அப்போ சித்த சாதனம் ஏற்கனவே தெரிஞ்சு விட்டேன், அதே அனுமானத்தான் சொல்லணும்.
தெரியல அப்படின்னாக்கா தெரியாத விஷயத்தை எப்படி சொல்லுவேன்? ஏதோ பர்வதோ வன்னிமான் தூமான்னு சொன்னாக்கா பர்வதம் தெரியும், தூமம் தெரியுது, வன்னி மாத்திரம் நமக்கு தெரியல. ஆனா நாம மகாநசத்துல பார்த்திருக்கோம். வடப்பள்ளியில எத்தனை தூமகா தத்திர வன்னிகின்னு தெரிஞ்சதுனால இங்க தூமம் இருக்கிறதுனால வன்னி இருக்கு அப்படின்னு நாம அனுமானம் பண்ணலாம். இங்க அத மாதிரி இல்லையே. இங்க அத மாதிரி தெரியாத விஷயத்த எப்படி நீ இது பண்ற, அனுமானம் பண்ற, சாதிக்கிறேன்னு சொல்றியே. அதனால இது கேவல வெதிரேகின்னு எப்படி வரும்? அதனால இது வராது அப்படின்னுட்டு சுவாமி சாதிக்கிறார். அதற்கு அவ என்ன சொல்ற, இதுவே தவறு, நாங்க அப்படியேதான் பேசினோமா, அப்படி நாங்க பேசவே இல்லை. ஏன் அப்படின்னா நாங்க பேசினது என்னது அப்படின்னா கேவல வெதிரேகிய சொல்லிட்டு இருக்கோம். நீயோ அண்மைய வியாப்திய சொல்லிட்டு இருக்க. அண்மைய வியாப்தி வர்ற இடத்துல அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கேவல வியாப்தி கேவல ஹேது அது வராதுன்னு தானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். வெதிரேக வியாப்தி இங்க வரப்போறது. வெதிரேக வியாப்தி எங்க வரும் அப்படின்னா பட்சத்திலையும் பட்சத்துல சாதிக்கணும். அத பட்சத்துல சாதிக்கும் பொழுது சப்தம்ன்றது பட்சம், அது ஆகாசத்தையே ஆசிரியிச்சு இருக்கும் அப்படின்னு நம்ம சாதிக்கணும். அதை சாதிக்கிறதுக்கு வெதிரேக வியாப்தியை காமிக்கணும். எத்திர வன்னியர் நாஸ்தி தத்திர தூமாபி நாஸ்தின்ற மாதிரி எங்கு 8 திரவியங்களை ஆசிரிக்காம இருக்குமோ அப்படின்லாம் போட்டு நம்ம சொல்லணும். அந்த மாதிரி சொல்ற சமயத்துல இது கேவல வெதிரேகி தானே வரும். இது அது விபக்ஷத்துல தானே வரும். விபக்ஷம்னா என்ன? சாத்தியம் இல்லாதது. சாத்தியம் இல்லாதது. குளத்துல ஜலம் நல்லா இருக்கு, மடு, அந்த மடுவுல போய் ஒருத்த என்ன பண்ணா, நெருப்ப நான் அனுமானம் பண்றேன்னா அப்ப என்ன சொல்றது? அயம் மகாரத வன்யபாவவான், இந்த மகா மடு ஜலமே பூர்த்தியா ஜலம் இருக்கு, அதுல நெருப்பு இருக்காது, வன்யபாவவான் நெருப்பு இல்ல. ஏன் அப்படின்னா தூமாபாவா தூரம் இல்ல, அதனால நெருப்பு இருக்காது இங்க. ஏன்னா மகாரதத்துல எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அது இத மாதிரி இது விபக்ஷம்னு பேர் இருக்கு. ஏன்னா நமக்கு சாத்தியம் அங்க இல்லைன்னு தெரியும், இல்லைன்னு தெரியும். இங்கேயும் அத மாதிரிதான் நாங்க சொல்லியிருக்கோம். விபக்ஷத்துல இது கிரகிக்கப்படாது. அதனால ஏன்னாக்கா அதுக்குதான் உதாரணம் சொன்னேன். ரூபம் முதலானவை இல்ல என்ன பண்றது? ரூபம் பிருத்திவியில இருக்கும், ரசம் ஜலத்துல இருக்கும், தப்பா சொல்லிட்டேன், ரூபம் தேஜஸ்ல இருக்கும், வாசனை கந்தம் அது பிருத்திவியில இருக்கும். அது மாதிரி ரூபமானது தேஜஸ்ல இருக்கும், ஸ்பர்ஷம் வாயுவில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கே, இத கொண்டு ரூபாதிகள் எல்லாம் பிருத்திவி முதலான திரவியங்களை ஆசிரிச்சிருக்கோம். ஆனால் அவை ஆகாசத்தை ஆசிரிச்சு இருக்காது. பிருத்திவி முதலானவற்றை காட்டிலும் வேறுபட்ட ஒரு திரவியத்தை ஆசிரிச்சு இருக்காது இந்த ரூபம் முதலானவைகள். ஆனால் பிருத்திவி முதலானவைகள் தான் ஆசிரிச்சு இருக்கும் அப்படின்னுட்டு நாம வெதிரேக அனுமானம். இது விபக்ஷம். ஏன்னா சப்தமானது இவைகள்ல இல்லையே, ஆகாசத்துலதான் இருக்கு. சப்த குணகம் ஆகாசம் அப்படின்றது தர்க்கபங்கிறோம். அதனால அதுதான் சொல்லணும். அது அதனால சாத்தியம்ன்றது அப்பிரசித்தம் இல்லை. சப்தமானது திரவியத்தை ஆசிரியித்து இருக்கும், திரவியத்தை ஆசிரியிச்சிருக்கும். அந்த திரவியம் எதுன்னு தான் சொல்லணும். இப்போ அதுல பிருத்திவி ஜலம் தேஜஸ் அதுலலாம் ஆசிரியிச்சு இருக்காது. வேற எதை ஆசிரியிச்சு இருக்கும்? ஆகாசத்தை ஆசிரியித்து இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆகாசம்ன்றது சாத்தியம், இது அப்பிரசித்தம் இல்லையே இது. ஏன்னா முயல் கொம்புன்னு சொன்னாக்கா அது அப்பிரசித்தம்னு சொல்லலாம். இங்க முயல் கொம்பு மாதிரி நாங்க சொல்லலையே, இது பிரசித்தமானது தானே ஒரு திரவியம்ன்றது ஆகாசம்ன்றது. அதனால இன்னொரு விஷயம், அபாவம்னு சொன்னாலே அது பிரதியோகி சாபேட்சமா இருக்கும். கடம் இல்லை அப்படின்னு சொன்னோம், அல்லது இருட்டு இருக்கு
இருட்டு இருக்குன்னாக்கா ஏன் இருட்டு இருக்கு? வெளிச்சம் இல்லாததுனால. வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அப்ப இருட்டு இருக்கு, இருட்டு பிரதியோகி. அதுக்கு இதுவா இருக்கு, இது வெளிச்சத்தோட இல்லாமை. அத மாதிரி பிரதியோகி அபேட்சித்துதான் அபாவம் நிற்கும். ரூபாதிகள்லாம் திருஷ்டாந்தங்கள், உதாரணங்கள், அதுதான் நாங்க காமிச்சிருக்கோம். அதனால ரூபாதி ஆசிரியமான பிருதிவி முதலானவைகள், பிருதிவிய கந்தம் ஆசிரியச்சிருக்கு, இதெல்லாம் சொன்ன முடியும். அதை ஆசிரியிக்காதது எதுன்னா சப்தம். பிருதிவி முதலானவைகள் ரூபம் முதலானவைகளுக்கு ஆசிரியமா இருக்கு. ஆனா அதை ஆசிரியிக்காதது எது? சப்தம். அதனால சப்தத்துல பிருதிவியாதி அனாசிரிதத்துவம் அப்படின்றது சாதிக்கப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஜலாதி பேதாபாவம் அப்படின்னு அர்த்தம். எங்கு ஜலம் முதலானவைகளுடைய பேதம் இல்லையோ அங்கு கந்தாபாவம். பாருங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்கு ஜலம் முதலானவற்றினுடைய பேதம் இல்லையோ, பேதம் இல்லை, ஜலம் முதலானவற்றுடைய பேதம் இல்லைன்னா அப்ப கந்தாபாவம், வாசனை இருக்காது. ஏன்னா பிருத்திவியில தான் வாசனை இருக்கும், ஜலத்துல பேதம் இல்லை. ஜலத்தை காட்டிலும் வேறுபட்டது இல்லை, ஜலம்தான் அது. ஜலத்துல கந்தாபாவம் தான் இருக்கும். வேற என்ன இருக்கும்? கந்தாபாவம் இருக்குன்னாக்கா ரசம் இருக்குன்னு அர்த்தம். அத மாதிரி இதுதான் இதுன்னு சொல்றோம், கேவல விதிரேக்கின்னு எதிர்மறையா சொல்லி சாதிக்கிறது. எதிர்மறையா சொல்லி சாதிக்கிறது தான் இங்க சொல்றது. அதனால சப்தத்துல இதுதான் நாங்க சாதிக்கிறது. இன்னொன்னு, ஸ்ரோத்ரேந்திரியம்ன்றது காது இருக்குதே, அது திரவியத்தை கிரகிக்காது. திரவியத்தை கிரகிக்காது, குணத்தை தான் கிரகிக்கும். பாத்துக்கோங்க, கண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணு என்ன பண்றது? சக்ஷுரேந்திரியம். இந்த சக்ஷுரேந்திரியம் என்ன பண்றது? இதை கிரகிச்சிடும். சக்ஷுரேந்திரியமானது ரூபத்தையும் கிரகிக்கும், கடத்தையும் கிரகிக்கும். கடம் சிகப்பா இருக்கு அப்படின்னு சொன்னான், நீலோகட்டக ரக்தோகடக அப்படின்னு சொன்னான். அப்ப அது திரவியத்தையும் கிரகிக்கிறது. அந்த மாதிரி அந்த திரவியத்தினுடைய குணமான ரூபத்தையும் கிரகிக்கிறது. ஜலத்தை ஒருத்தன் சாப்பிட்டான், ஏதோ ஒரு வசூ சாப்பிடுறான். சாப்பிட்டான்னாக்கா அது என்ன பண்றது? நாக்கு அந்த திரவியத்தையும் கிரகிச்சு, நான் என்ன சாப்பிட்றேன்னு அதுக்கு தெரியுது நாக்குக்கு. அதே மாதிரி ரசனேந்திரியம், அது மாதிரி அதனுடைய குணம் ரசம், அதையும் கிரகிக்கிறது. அதனால ஸ்ரோத்ரேந்திரியம் அதைகள்லாம் எல்லாத்தையும் கிரகிக்கும். ஆனா இந்த காது இந்திரியம் இருக்கே, அது சப்தத்தை ஒன்றிதான் கிரகிக்கும், குணத்தை ஒன்றிதான் கிரகிக்கும், திரவியத்தை கிரகிக்காது. அதனால ஸ்ரோத்திர கிராட்சியம் எது அப்படின்னு கேட்டா சப்தம் தான். சப்தங்கிறது குணம், அது திரவியத்தை கிரகிக்காது. அதனால குணம்தான். குணம்ன்றது அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், நியமேன எப்பொழுதும் ஒரு திரவியத்தை ஆசிரியிச்சுதான் இருக்கும், திரவியத்தை ஆசிரிச்சுதான் இருக்கும். அதனால பிருத்திவி முதலானவைகள்லாம் குணத்துக்கு ஆசிரியமா இருக்குது. பிருத்திவியானது வாசனைக்கு ஆசிரியம், ஜலமானது சுவைக்கு ரசத்துக்கு ஆசிரியம், தேஜஸானது ரூபத்துக்கு ஆசிரியம், இப்படின்னு சொல்றோம். அது இந்த இடத்துல இல்லை. சப்தத்துக்கு ஆசிரியமாக பிருத்திவி முதலானவை இல்லை. வேற என்ன இருக்கும்? பரிசேஷாத்து இந்த 8 திரவியம் இல்லைன்னு ஆகாச திரவியம் தான் இருக்குது. அந்த ஆகாச திரவியம் இங்க சாதிக்கப்படுகிறது அப்படின்னு நாங்க சொல்றோம். இதுல என்ன தோஷம் இருக்கு? இதான் கேவல விதிரேக்கி. அதனால இதை ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் தவறு. இதாவது நீ சொல்றது சில இடத்துல ஏதோ, அதாவது இப்ப இங்க என்ன சித்திக்கும், ஏதோ ஒண்ணுத்த ஆசிரியச்சிருக்குது அப்படின்றதுதான் சித்திக்கும். ஏதோ ஒரு திரவியத்தை இது ஆசிரியச்சு இருக்குது அப்படின்னா இங்க சித்திக்கிறது. ஆகாசம் சித்திச்சுதா? ஆசிரியம் சித்திச்சது உண்மை. ஆனா ஆகாசம்தான் அங்க இருக்கு அப்படின்னு எப்படி சித்திக்க முடியும்?
வேற எதுலயாவது இது வருது கூட சொல்லலாமே அது. ஏன் அப்படின்னாக்கா சாமானியமான நீ ஹேத்துவ சொல்லிருக்க, விசேஷமான ஹேத்துவ சொல்லல. இது 8 திரவியங்கள், 8 திரவியங்களை ஆசிரிக்காமல் ஏதோ ஒரு திரவியத்தை ஆசிரியச்சிருக்கு அப்படின்னு சொல்ற. இப்ப நீ 9 தான் திரவியம் நீ சொல்ற. நீ 9 தான் திரவியம்னு சொன்னாக்கா நான் 9 இல்லைன்னு நான் இல்லைன்னு சொல்லுவேன். அப்போ என் சித்தாந்தத்துல வேற, உன் சித்தாந்தத்துல வேற. அதனால ஆகாசம் தான் இங்க சொல்லப்பட்டது அப்படின்னு உன்னால எப்படி சொல்ல முடியும்? அதனால அது விரோதம் வரும். இன்னொரு விஷயம், நீ விசேஷமாக ஏதோ ஒரு ஆசிரியம் அப்படின்னு ஒண்ணு சொல்லி ஆசிரியம் ஒண்ணு குணம் குணம்னு சொன்னாக்க அதுக்கு ஆசிரியம்னு ஒண்ணு சொல்லிதான் ஆகணும். ஆசிரியம் ஒண்ணு சொல்லிதான் ஆகணும். குணம்னு சொல்லிட்டாக்க அதுக்கு ஒரு திரவியம் ஆசிரியமா தான் இருக்கும். ஆனால் அது பொதுவாக எல்லாமே பொதுவா இருக்கிற சமயத்துல ஆகாசம்தான் வரும்னுட்டு இது எப்படி நியத்தமா சொல்ல முடியும் உன்னால? ஏன்னா மீதி பூதங்கள் எல்லாம் கூட சொல்லலாமே, இப்படிதான் வரும், இதுலதான் நிற்கும் அப்படின்லாம் எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த மாதிரி ஒரு ஆதாரமா ஆசிரியமாக ஒன்னு நியமம் ஒன்னால எப்படி சொல்ல முடியும்? நியமம் ஒன்னால சொல்ல முடியாது. அதாவது பிருத்திவிக்கும் ஆகாசத்துக்கும், ஜலத்துக்கும் ஆகாசத்துக்கும், வாயுவுக்கும் ஆகாசத்துக்கும், தேசத்துக்கும் ஆகாசத்துக்கும், இது எல்லாத்துக்கும் ஒரு வைஷமியம் நீ சொல்லணும். எப்படி வைஷமியம் நீ சொல்லுவேன்? இன்னொரு விஷயம், இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கோம், நீ கேபின கதிரேக்கினால சாதிக்க முடியும் அப்படின்னு நீ சொன்ன. இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்கணும், பதில் சொல்லு. இந்த ஆகாசத்து சப்தமானது ஆசிரிச்சு இருக்குன்னு சொன்னேன். நாங்க அதுக்கு என்ன கேட்போம்? இப்ப ரூபம் இருக்கு பாருங்க, அது தேஜஸ் ஆசிரிச்சிருக்கு. தேஜஸும் பிரத்யட்சமா இருக்கு, ரூபமும் பிரத்யட்சமா இருக்கு. அந்த மாதிரி வாசனை இருக்குது, வாசனை கமக்கமக்கமான மூக்கால் கிரகிக்கப்படுகிறது. ஆனால் அந்த வாசனைக்கு ஆசிரியமான ஒரு பதார்த்தம் எது சந்தனம் கட்ட இருக்கு, அது வாசனை வருது, சுரபி சிந்தனம் அப்படின்னு சொன்னோம். நல்ல வாசனையா இருக்குது, அது பிரத்யட்சமா இருக்கு. எந்த எந்த திரவியத்தை நீ ஆசிரியமா சொன்னையோ, ரூபமோ ஜலமோ தேஜஸோ ஏதோ ஒண்ணு, அதெல்லாம் பிரத்யட்சமா தெரியுது. உன் பட்சத்துல இப்ப என்ன எடுத்தோ, ஆகாசம் அப்பிரத்யக்ஷம் நையாயிக்கணும். ஆகாசம் பிரத்யக்ஷம் இல்லை, அது சூக்ஷமானது அல்லது விபுவானது அப்படின்னுட்டு நையாயிக்கன் சொல்லியிருக்கான். இப்ப நீ அவன் சொல்லியிருக்கேன், இந்த ஆகாசமானது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன். இங்கே நாங்க எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? எந்த எந்த குணத்துக்கு எந்த எந்த திரவியம் ஆசிரியமா இருக்குதோ அதெல்லாம் பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சப்தமானது ஆகாசத்தை ஆசிரியிக்காது. ஏன்? ஆகாசம் பிரத்யட்சம் இல்லை, மீதி குணங்கள்லாம் பிரத்யட்சமான திரவியத்தை தான் ஆசிரியிச்சிருக்கு. இதுவும் பிரத்யட்சமான திரவியத்தை ஆசிரியக்கணுமே அப்படின்னு நாங்க கேட்போம். அதுக்கு நீ என்ன பண்ணு சொல்லுவ நீ? ஏன் அப்படின்னாக்கா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி விரோதம் உனக்கு வந்துடும். இந்த மாதிரி விரோதம் வந்துருச்சுன்னாக்கா உன்னால எப்படி இதை சாதிக்க முடியும்னு சொல்லு. எப்படி சாதிக்க முடியும்? உன்னால சாதிக்கவே முடியாது. அனுமானம் அனுமானம் கேவல எதிரேகி அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்திலையும் உன்னால சாதிக்க முடியாம போயிடும். காரணம்னா இப்போ நாங்க சொன்ன மாதிரி என்னன்னா எல்லாத்திலையுமே வெறும் யுக்தி கல்பனை. யுக்தி கல்பனையை வச்சுட்டு நீங்க சொன்னையானாக்கா எத்தனையோ விரோதங்களை ஆரோபிக்க முடியும். அத்தனை விரோதங்கள் வந்ததுன்னாக்கா நீ எதை எப்படி நீ சொல்றது? எதையும் உன்னால சொல்ல முடியாது. நாங்க அனுமானத்தினால எதையும் சாதிச்சிருமோ அப்படின்னு சொன்னாக்கா நாங்க இதுவே பதிலா சொல்லுவோம். இப்ப பிரதிவி இருக்குது, அதுல கந்தவதி பிரதிவி கந்தவத்வம் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஜலத்துக்கு ரசம் இருக்குன்னு சொல்றோம். இது காதால கேட்கப்படுறதோ? காதால கேட்கப்படுறது இல்லை.
அவைகள்லாம் காதால கேட்கப்படல, கண்ணாலதான், வாசனையோ மூக்கால, சுவையோ நாக்கால, ரூபமோ கண்ணால, இப்படிதான் கிரகிக்கப்படுகிறது. அப்போ இது இந்த இது இவைகள்லாம் இருக்குதே, இது காதுக்கு கிடையாது, அதுக்கு கிடையாது, இதுக்கு கிடையாது அப்படின்னுட்டு தர்க்கத்தை வச்சுண்டு, அதுக்கு புதர்க்கமோ இல்ல சுதர்க்கமோ எதையோ வச்சுண்டு நாங்க கண்டனம் பண்ணிடுவோம். எதை வேணாலும் சொல்ல முடியும், எதை வேணாலும் சொல்ல முடியும். அதனால இந்த வாசனை தான் பிருத்திவிக்கு குணம், கந்தம் தான் பிருத்திவிக்கு குணம், ரசம் தான் ஜலத்துக்கு குணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா நாங்க அனுமானம் பண்ணி அதையும் தடுத்துருவோம். சுவாமி சாதிக்கிறார், தக்க பாண்டித்யத்தாலே எதையும் சாதிக்கலா இருக்க செய்தேதான் பிரமாணகனாய் போகிறது அப்படின்னு. அதுவும் தக்க பாண்டித்யத்தை வச்சுட்டு போற சமயத்துல இதெல்லாம் ஒண்ணுமே நிக்காது. வெறும் தர்க்கத்தை வச்சுன்னு போகாதீங்க. இந்த மாதிரி அனுமானம்லாம் கேவல வெதிரேக்கி அதெல்லாம் சித்திக்காது. சித்திக்காத வச்சுட்டு நாங்க இப்படிதான் இது பண்றோம், அப்படிலாம் பண்றோம், கேவல வெதிரேக்கின்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னும் கண்டிக்க போற. அதனால பரிசேஷானுமானம் அப்படின்றத வச்சுட்டு நாங்க இத சாதிப்போம் நீ சொன்னையானாக்கா அது வராது. அது சர்வார்த்தனா தோஷமா போயிடும். காரணம் என்ன அப்படின்னா, நீ பட்சத்துல இருக்கா, சபக்ஷத்துல இருக்கா, அல்லது அப்பிரசித்தமான ஒரு திரவியத்தை எப்படி சாதிக்க முடியும், தெரியாத திரவியத்தை எப்படி சாதிக்க முடியும்? பொதுவான ஒரு சொல்லலாம், பொதுவா ஒரு திரவியத்தை ஆசிரியத்திருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர்த்து ஆகாச திரவியத்தை தான் ஆசிரியத்திருக்கு அப்படின்னு ஒன்னால சாதிக்க முடியாது. அதனால சாதிக்கவே முடியாது. ஆகவே இந்த கேவல வெதிரேக்கின்றதே வராது. திருஷ்டாந்தம் இல்லைன்னாக்கா நாங்களும் அதான் சொல்றோம், திருஷ்டாந்தம் இல்லாததுனால அதுவும் போயிடும், எதுவும் அடிபட்டு போயிடும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க, இன்னும் 4 ஸ்லோகம் வரப்போறது சுத்தி. பக்ஷே அந்யத்ராபி சாத்யம் நமிதம் அவிதிதே நாபி சம்பந்ததி ஸ்யாத் வாபீத்யப்யஸ்ய சித்தௌ ருஜுः அவிஹதிமான் நாஸ்தி சாமான்ய ஹேதுः சத்யப்பஸ்மின் ந சக்யா அதிகரண நியதி ஸ்வேச்சயா சர்வசாம்யாத் வைஷம்யம் துர்வசம் தத் பிரமதிகரணதா குவாபி நாவீத ஹேதோஹ அப்படின்னு சாதிக்கிறார். பக்ஷே அந்யத்ராபி சாத்தியம். பக்ஷே பக்ஷம் சப்தம் பக்ஷம் நீ சொல்லணும். அந்யத்ராபி சபக்ஷம்னு சொல்லிக்கணும். சபக்ஷம் சபக்ஷத்திலேயோ பக்ஷத்திலேயோ அல்லது வேற இடத்திலேயோ. சாத்தியம் நமிதம். சாத்தியம்ன்றது தெரியப்படல, தெரிஞ்சுக்கப்படல. சாத்தியம்ன்றது என்னது? திரவியாசிரிதத்துவம் அப்படின்னு நீ சொல்லணும். இந்த திரவியாசிரிதத்துவன்றது ஒண்ணு பட்சத்துல ஸ்பஷ்டமா தெரியணும், அந்த மாதிரி சபக்ஷத்துல தெரியணும். ரெண்டுத்திலையும் தெரியாதத எப்படி நீ அனுமானம் பண்ணுவ? மிதம் அறியப்படல. மிதம்னா பிரமாண சித்தம் இல்லை. பிரமாண சித்தம் இல்லாததுனால நீ தெரிஞ்சிக்கவே இல்லை. தெரிஞ்சிக்காத விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? அது சரி அப்படின்னா அப்படி இல்ல. அவிதிதே சம்பந்ததீஹி ந ஸ்யாதபி. அவிதிதே அறியாத ஒண்ணு வஸ்து. ஆகாசம்ன்றது எனக்கு தெரியாது, 8 குணம்தான் தெரியும். ஆகாசம்ன்றது 9வது திரவியம். 8 திரவியம் தெரியும், 9வது திரவியம் தெரியாது. ஆனால் அத போய் இந்த சப்தமானது ஆசிரியச்சு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, தெரியாத விஷயத்துல உனக்கு எப்படி ஆசிரியன்னு சொல்ல முடியும்? தெரியாத விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? அவிதித்தே அறியப்படாதது. அதுல சம்பந்ததி இந்த மாதிரி ஆகாசமானது எனக்கு தெரியாது, தெரியாத ஆகாசம் இந்த சப்தமானது சம்பந்தத்தோட கூடதா இருக்குது, ஆசிரியமா இருக்குது. சம்பந்தத்துக்கு இந்த
சப்தத்துக்கு ஆகாசமானது ஆசிரியமா இருக்குது அப்படின்னு எப்படி சொல்லுவ நீ? ஏன்னா எங்கேயுமே எங்கேயுமே அஸ்ய சித்தோ, இது ஒரு வஸ்து தெரிஞ்சிருந்தாதான் சொல்ல முடியும். ஒரு எங்கேயாவது சித்திச்சிருக்கணும், சித்திச்சிருந்தாதான் சொல்ல முடியும். சித்திச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க உதாரணமா சொல்லணும். உதாரணமா சொன்னாக்கா அது என்ன ஆயிடும்? அன்வய வியாப்தின்னு ஆயிடும். அன்வய வியாப்தின்னு ஆயிடும். அன்வய வியாப்தி ஆயிடுச்சுனாக்கா அது பகுதி மதியம் மாற்றம் கேவல விதிரைக்கு போயிடுச்சு. அதனால அன்வய வியாப்தின்னு அது முகப்படும். அதனால அஸ்ய சித்தோ, எங்கேயாவது ஒரு இடத்துல சித்திச்சதுன்னு அவிஹதிமான் சாமானிய ஹேது, அதாவது பொதுவா ஒரு வியாப்தி இருக்குது, அது சாமானியம். அவிஹதிமான் அதுல விரோதம் இல்லை, விரோதம் இல்லை. அது சாமான்யமான ஹேத்துவை வச்சுட்டு எதையுமே சாதிக்க முடியாது. சாமான்யமான ஹேத்துவை வச்சுன்னு சாதிச்சோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டு கண்ணு இருக்கிறதுனால மனிதன் அப்படின்னு சொன்னோம். ரெண்டு கண்ணு இருக்கிறதுனால மனிதன் சொன்னாக்க அனைத்து பட்சிகளுக்கும் அனைத்து மிருகங்களுக்கும் ரெண்டு கண்ணு தான் இருக்கு. ரெண்டு கண்ணு இருக்கிற சமயத்துல திசாட்சத்வாத்து மனுஷ்யா அப்படின்னு சொன்னோம். அயம் மனுஷ்யா புதக சக்ஷுத்வயத்வா, ரெண்டு கண்ணு இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னோம். இப்ப ரெண்டு கண்ணு இருக்கிறது மனுஷன்னு சொல்லிட்டாக்கா அப்போ மிருகங்கள் தெரியக்குகள் எல்லாமே இது மனுஷனா ஆயிடும். சாமானிய ஹேத்துன்றது என்னைக்குமே சித்திக்காது. விசேஷ ஹேத்து சொல்லணும். விசேஷ ஹேத்து இல்லைன்னாக்கா அது சரியில்லை. ருஜுகு நாஸ்தி, ருஜுகு சரியான முறையில் அது இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அஸ்மின் சத்யபி, நீ அப்படியே வச்சுட்டா கூட சரி. அப்போ சர்வசாமியா அதை வச்சு நீ இப்ப சொன்ன சாமான்யமான ஹேத்து வச்சுன்னு சொன்னாக்கா நானும் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சாமானிய ஹேத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கண்டிச்சுடுவேன். நீ சொல்றது அத்தனையும் நான் கண்டிக்க முடியும். சர்வசாமியாத்து அதிகரண நியதி, அதிகரணம் ஆசிரியம், இந்த குணத்துக்கு எதுதான் ஆசிரியம் அப்படின்னு நிரூபிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஆசிரியம் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ சாமான்யமான ஹேத்து சொல்ற, நானும் சாமான்யமான ஹேத்து வச்சு சொல்லிட்டு போறேன். அதனால எனக்கு கஷ்டம். அதனால ஸ்வேச்சையா சக்தியா, தன்னுடைய இச்சை, நான் என் இஷ்டம், எனக்கு தத்துவம் வரும், எனக்கு அனுமானம் வரும், அதை வச்சு நான் சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா ந சக்தியா, அது முடியாது. வைஷமியம் துர்வச்சம், இவைகளுக்குள்ள வேறுபாடு, நான் இது வேறுபட்டது அது வேறுபட்டது அப்படின்றது சொல்லவே முடியாது. அது அந்த காரணத்தினாலே அவீத ஹேதோ, அன்வய வியாப்தி இல்லை, கேவல வியதிரேகம் தான் இருக்குது அப்படின்னு நீ சொல்ற பாரு. அப்படின்னு பிரமதி கல்பனா, அத பிரமதி கரணத்தா அத ஒரு பிரமாணமாக கேவல விதிரேகின்னு ஒரு அனுமான பிரமாணமா இருக்கும் அப்படின்றது வாப்பின, அது சித்திக்கவே சித்திக்காது. எங்கேயுமே சித்திக்காத விஷயத்த இத மாதிரி கேவல விதிரேகின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றேன்னு சொன்னேனாக்கா அது விருத்தம், அது வராது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகம் பாருங்க. பக்ஷேன்யத்ராபி சாத்யம் நமிதம் அவிதிதே நாபி சம்பந்ததி ஸ்யாத் வாபி யப்யஸ்ய சித்தௌ ருஜுரவிஹதிமான் நாஸ்தி சாமான்ய ஹேது சத்யப்யஸ்மின் ந சக்யா அதிகரண நியதிஹ ஸ்வேச்சயா சர்வசாம்யாத் வைஷம்யம் துர்வச்சம் தத் பிரமிதிகரணதா வாபி நாபீத ஹேதோஹ. கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.